வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போறது பொங்கல் ஸ்பெஷலா இன்னைக்கு தியேட்டருக்கு வந்திருக்கிற சிவகார்த்திகேயனோட 25வது மைல்கல் படமான பராசக்தி பத்தின ஒரு அதிரடி மெகா விமர்சனம் தான். பொதுவாவே பொங்கல்னாலே நம்ம ஊர்ல கொண்டாட்டம் தான். ஆனா இந்த வருஷம் அந்த கொண்டாட்டத்தோட ஒரு பெரிய எமோஷனல் கனெக்ட் சேர்ந்திருக்கு. அதுதான் இந்த பராசக்தி படம். சிவகார்த்திகேயன் எஸ்கே தன்னோட 25வது படத்துக்கு எதை வேணா தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஒரு கமர்ஷியல் மாஸ் மசாலா படம் பண்ணிருக்கலாம். ஆனா சுதா கொங்கலா கூட சேர்ந்து இப்படி ஒரு சென்சிட்டிவான, அதே சமயம் நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒரு வரலாற்று பின்னணி கொண்ட கதையை எடுத்ததுக்கே அவருக்கு ஒரு பெரிய ராயல் சல்யூட் வைக்கலாம். படம் ஆரம்பிக்கிறதே 1960களோட அந்த பீரியட் லுக்ல தான். அப்போதைய மெட்ராஸ் மாகாணத்துல இந்தி திணிப்புக்கு எதிராக ஒரு பெரிய அலை வீசிக்கிட்டு இருந்த காலம். மாணவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து தமிழ் வாழ்க, இந்தி ஒழிகன்னு முழக்கமிட்டா அந்த நாட்கள். படத்தோட ஹீரோ நம்ம எஸ்கே ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்த பையன். ஆரம்பத்துல அவனுக்கு இந்த அரசியல் போராட்டம் இது எது மேலேயும் பெருசா ஆர்வம் கிடையாது. நாம படிச்சோம், வேலைக்கு போனோம்னு இருக்கணும்னு நினைக்கிற ஒரு சாதாரண இளைஞன் தான். ஆனா அந்த மொழி திணிப்பு அவரோட குடும்பத்தையும் அவரோட கனவுகளையும் எப்படி சிதைக்குதுங்கிறது தான் படத்தோட திருப்புமுனை. எஸ்கேவை இதுவரைக்கும் நாம காமெடியனா லவ்வர் பாயா பார்த்து ரசிச்சிருப்போம். ஆனா இந்த படத்துல அவர் ஒரு தேர்ந்த நடிகரா, பெர்ஃபார்மரா விஸ்வரூபம் எடுத்திருக்காரு. அந்த போராட்ட காட்சிகள்ல அவர் பேசும் வசனங்கள், அவரோட கண்கள்ல தெரிகிற அந்த கோபம், ஆற்றாமை இதெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ளேயும் ஒரு நெருப்பு பத்திக்குது. ஒரு சாதாரண பையன் எப்படி ஒரு புரட்சியாளரா மாறுறான்ற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன்ஸ் எல்லாம் தியேட்டர்ல விசில் பறக்குது. அவரோட 25வது படம் இதுக்கு மேல ஒரு ஸ்பெஷலான படமா இருக்க முடியாது. இயக்குனர் சுதா கொங்கரா இறுதிச் சுற்று, சூரரை போற்று படங்களுக்கு அப்புறம் இதையும் ஒரு மாஸ்டர் பீஸா கொடுத்திருக்காங்க. உண்மை சம்பவங்களை அடிப்படையா வச்சு அதுல கொஞ்சம் சினிமா தனத்தையும் சேர்த்து ஒரு சுவாரஸ்யமான திரைக்கதையா அமைச்சிருக்காங்க. படத்துல தொய்வே இல்லாம 2.5 மணி நேரம் நம்மள சீட் எட்ஜ்ல உட்கார வைக்கிறாங்க. 1960களோட செட் டிசைன், அந்த காலத்து உடைகள், மேக்கப்னு ஒவ்வொன்னையும் ரொம்ப நுணுக்கமா கவனிச்சு பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷுக்கு இது 100வது படம். ஒரு மியூசிக் டைரக்டருக்கு இது எவ்வளவு பெரிய மைல்கல்லோ அதே அளவுக்கு ஒரு பெரிய பொறுப்பும் இருக்கு. அதை அவர் சரியா செஞ்சிருக்காரு. பிஜிஎம் ஒவ்வொன்றும் ஒரு வெடிகுண்டு மாதிரி இருக்கு. அந்த எழுச்சி பாடல் வரும்போது தியேட்டர்ல இருக்கிற எல்லாரும் எழுந்து நின்னு கை தட்டுறாங்க. ஒரு போராட்டத்துக்கான அந்த வீரத்தையும் உணர்ச்சியையும் அவரோட இசை அப்படியே கடத்துது. ரவி மோகன் வில்லனா மிரட்டியிருக்காரு. ஒரு அதிகார வர்க்கத்துல இருக்கிற ஒரு ஆள் மொழி திணிப்பை நியாயப்படுத்துறதும் மாணவர்களை ஒடுக்கிறதும் பார்க்கும்போது ரவி மோகன் மேல நமக்கு பயங்கர கோபம் வருது. அந்த அளவுக்கு சிறப்பா நடிச்சிருக்காரு. அதர்வா ஒரு முக்கியமான கேமியோ ரோல். ஆனா அவர் வர்ற அந்த கொஞ்ச நேரமும் தியேட்டர்ல நெருப்பு தான். போராட்டத்துல முன்னின்னு வழி நடத்துற அந்த வேகம் சூப்பர். பசில் ஜோசப் ஒரு சின்ன ரோல் பண்ணாலும் மனசுல நிக்கிற மாதிரி நடிச்சிருக்காரு. படத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தணிக்கை குழு பண்ண வெட்டுகள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த காலத்துல பேசின முக்கியமான பல வீர வசனங்கள் படத்துல மியூட் பண்ணப்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம் நமக்கு வருப்பத்தை தந்தாலும் டைரக்டர் சுதா கொங்கரா ரொம்ப புத்திசாலித்தனமா அந்த இடங்கள்ல விஷுவல்ஸ் மற்றும் பின்னணி இசை மூலமா என்ன சொல்ல வர்றாங்கன்றத நமக்கு புரிய வச்சுட்டாங்க. அரசியல் காரணங்களுக்காக சில உண்மைகளை மறைக்க பார்த்தாலும் படம் சொல்ல வர்ற அந்த ஆழமான கருத்து சிதையாம இருக்கு. ரவி கே சந்திரனோட சினிமாட்டோகிராஃபி அந்த 60களோட மெட்ராஸை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்கு. அந்த ட்ரெயின் ஸ்டண்ட் காட்சிகள்ல விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் சுமாருன்னு தோணினாலும் அந்த எமோஷனல் வெயிட்டேஜ் அதை சரி பண்ணிடுது. எடிட்டிங் ரொம்ப கிறிஸ்பா இருக்கு, எங்கேயும் போர் அடிக்கல. இன்னைக்கு நாம ரொம்ப இயல்பா பேசுற நம்ம தாய்மொழி தமிழுக்கு பின்னாடி எவ்வளவு பேரோட தியாகம் இருக்கு. நம்ம முன்னோர்கள், மாணவர்கள், பொதுமக்கள்னு பல பேர் ரத்தம் சிந்தி வாங்கி கொடுத்த உரிமை தான் இது. இன்னைக்கும் பல இடங்கள்ல மொழி திணிப்பு மறைமுகமா நடந்துட்டு இருக்கிற இந்த சூழல்ல பராசக்தி படம் ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துது. இது வெறும் ஒரு தனி மனிதனோட கதை இல்ல, ஒட்டுமொத்த தமிழினத்தோட தன்மான போராட்டம். இந்த பொங்கலுக்கு நீங்க உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட தியேட்டர்ல போய் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம் இது. நம்ம வரலாற்றை நாம தெரிஞ்சுக்கணும், அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும். சிவகார்த்திகேயன் சுதா கொங்கரா கூட்டணி ஒரு பெரிய வெற்றி படத்தை கொடுத்திருக்காங்க. முடிவா சொல்ல போனா பராசக்தி இது புரட்சி, இது வரலாறு, இது ஒவ்வொரு தமிழனோட கர்வம். நாம பராசக்திக்கு கொடுக்கிற ரேட்டிங் 4 அவுட் ஆஃப் 5.